ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லைஃப் லெசன் சேனல். இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோவில் நடக்கிற விஷயத்த பார்த்தா எனக்கு சிரிக்கிறதா இல்லை கோவப்படுறதா அப்படின்றதே தெரியல. ஏன்னா நடக்கிற விஷயம் அவ்வளோ ஒரு கீழ்த்தரமான செயலாக இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம ஒரு ரெண்டு விஷயத்த நோட் பண்ணலாம். ஒன்று, இவனுங்க எவ்வளவு முட்டாளா இருக்கானுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம நோட் பண்ணலாம். இன்னொன்று, இவனுங்க மக்களை எவ்வளவு முட்டாளா நினைக்கிறானுங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்ம நோட் பண்ணலாம். இந்த வீடியோவை நீங்க பல பேர் பார்த்துருக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஒரு கட்சியை சேர்ந்த அந்த நபர் வந்துட்டு அந்த அம்மா கிட்ட நீங்க மாசம் மாசம் மகளிர் உரிமை தொகை வாங்குறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாங்கிறாரு. மாசம் மாசம் வருதுல, அவங்களும் ஆமாங்கிறாங்க. அதுக்கு உடனே சரி கூட அந்த ஸ்டிக்கரை கூடான்னு சொல்லிட்டு அவங்க கட்சி ஸ்டிக்கரை அந்த வீட்டுல ஒட்டுறாங்க. இன்னொருத்தன் அங்கனக்குள்ளே நிக்கிறவன் அவன் என்னடான்னா, ஏமா நீங்க வந்துட்டு ஃப்ரீயா பஸ்ல போறீங்களா, பெண்களுக்கான அந்த ஃப்ரீ பஸ்ல நீங்க போறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாப்பா போயிருக்கேன் அப்படின்னு இருக்காங்க. உடனே அப்படின்னா நீங்க ஓடிபி சொல்லுங்க அப்படின்றாங்க. எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான முட்டாள்தனமான செயல்னு பாத்தீங்களா? அந்த அம்மாவுக்கு அந்த கட்சியில சேர விருப்பமா விருப்பம் இல்லையா, அந்த கட்சி ஸ்டிக்கர் அந்த வீட்டுல ஒட்டுறது விருப்பமா விருப்பம் இல்லையா, எதுவுமே கேட்கல. நீ 1000 ரூபாய் வாங்குறேல, இந்த இலவச பேருந்துல போறேல, ஓடிபி சொல்லு, இந்த அப்படிதான் ஒட்டுவோம். நீ வந்துட்டு இனிமேல் வந்துட்டு இந்த கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்றது எவ்வளவு ஒரு கேவலமான செயலா இருக்குது பாத்தீங்களா? இல்ல அவனுக்கு அந்த 1000 ரூபாய் வருதா? மாசம் மாசம் 1000 ரூபாய் வந்துருதா? சரி ரைட், அந்த காரை கட்டுப்பா. ஓடிபி மட்டும் சொல்லுங்க. போன்ல ஓடிபி வருமா? நான் சொல்றேன், அதுக்கு மட்டும் இது பண்ணுங்க. 1000 ரூபாய் அதுல மாசம் மாசம். அதுக்கப்புறம் மகளிர் விடியல் பயணம் போறீங்களா? பஸ் பயணம் ஃப்ரீயா தானே போறீங்களா? ஃப்ரீயா தானே போறீங்க. வேற ஏதாவது இந்த செயல் எப்படி இருக்குதுன்னா, ஆத்துல போற தண்ணிய ஒரு ஆள் குடிக்கும் போது அந்த ஆள்கிட்ட இன்னொரு ஆள் போய் இந்த தண்ணியை குடிச்சல காசு கொடு, ஏன்னா இந்த தண்ணி எங்க வீட்டை கடந்துதான் வந்துச்சு, அதனால இந்த தண்ணியை நீ குடிச்சதுக்கு எனக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமா இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமா தான் இந்த செயலும் இருக்குது. தங்களுக்கு எதிரான கட்சி அவங்க கட்சியில கோடிக்கணக்கான உறுப்பினர்களை வந்துட்டு சேர்த்துட்டாங்க அப்படின்றதுக்காக நாங்கள் எப்படி எங்க கட்சியில பல கோடி உறுப்பினர்களை சேர்க்கிறோம் பாருன்ட்டு இப்படி இறங்கிட்டாங்க. உங்களுக்கு உங்க கட்சியில பல கோடி உறுப்பினர்களை சேரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா போய் மக்களுக்கு நல்லது செய்யுங்க. நீங்க செய்யற நன்மைகள்லயும் நீங்க கொடுக்குற நல்லாட்சியிலையும் மக்கள் நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்தாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க கட்சியில சேர போறாங்க, உங்க கட்சியில ஒரு உறுப்பினரா சேர போறாங்க. இதுல என்ன டவுட் இருக்குது? அதை விட்டு அவங்கள வலுக்கட்டாயமா நீ வந்துட்டு இந்த கட்சியில சேர்ந்துதான் ஆகணும்ட்டு மிரட்டி சேர்க்கிற மாதிரி இருக்குது. அந்த வீடியோல பாக்குற அந்த அம்மாவை பார்த்தா ஒரு பாமர மக்களா தான் தெரியுறாங்க. சரிங்களா? உங்களுக்கே தெரியும், சின்ன வயசுல இருந்து நீங்களும் பார்த்திருப்பீங்க, நானும் பார்த்திருக்கிறேன். ஒரு அரசியல்வாதி வெள்ளையும் சொல்லையுமா போட்டுக்கிட்டு நம்ம தெருவுல வரும்போது அந்த தெரு மக்கள் பாமர மக்கள்லாம் அவங்கள பார்த்து பயப்படுறதும், வாங்கயா வாங்க சாமி வாங்க எஜமா அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்மளே பார்த்திருக்கிறோம். நானே பார்த்திருக்கிறேன், நீங்க கூட பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி வெள்ளையும் சொல்லையுமா வீட்டுக்கு போயிட்டு அவங்கள மிரட்டி அவங்க சொல்றதுக்கு எதிர்பேச்சு பேச முடியாம ஓடிபி சொல்லலாம்னா சொல்றதும், அவங்க வீட்டுல வந்துட்டு வலுக்கட்டாயமா போய் அவங்க கட்சி ஸ்டிக்கரை ஒட்டுறது, இதெல்லாம் எவ்வளவு பெரிய தவறான ஒரு செயல் பாத்தீங்களா? இது ரொம்ப ரொம்ப அருவருக்கத்தக்க ஒரு செயலா தான் நான் பாக்குறேன். தயவு செய்து இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க சிந்திச்சு செயல்படுங்க. ஏன்னா பல அரசியல் கட்சியை நீங்க பார்த்திருப்பீங்க, நான் சின்ன வயசுல இருந்தே பார்த்திருக்கிறேன். ஊருக்குள்ள மொல்ல மாதிரி முடிச்ச வைத்து அடிதடி பண்றவன், ரவுடித்தனம் பண்றவன், திருட்டு போய, பல கேஸ் உள்ளவன், இந்த மாதிரி எல்லா தவறுகளையும் செய்யறவங்க அவங்கள தங்களே பாதுகாத்துக்கிறதுக்காக போய் சேர்றது இந்த கட்சி. இது மாதிரி கட்சிகள்ல பல பேர் சேர்ந்திருக்கானுங்க. இது உங்களுக்கே தெரியும். உங்க தெருவுக்காரங்களே சேர்ந்திருப்பானுங்க, உங்களோட ஊருக்காரங்களே சேர்ந்திருப்பானுங்க. இது வந்துட்டு பல பேர் பார்த்திருப்பீங்க, பல பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கு நாங்க வருஷம்புல இவங்களுக்கு தான் போட்டோம், எங்க சொந்தக்காரங்க, எங்க ரிலேஷன் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நினைச்சு தயவுசெய்து போடாதீங்க. நீங்க வந்துட்டு இவ்வளவு நாள் கை கட்டி நின்னது போதும். உங்க பிள்ளைங்களாவது தயவு செய்து இனிமேல் வர்ற காலத்துல நல்ல ஒரு வாழ்க்கை வாழட்டும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி கட்சிகள்ல மாதிரி முடிச்சவங்க, இந்த மாதிரி கெட்ட நபர்கள் சேர்ந்து இருக்கிற இந்த கட்சிகளுக்கு ஓட்டே போடாதீங்க. தயவுசெய்து சிந்திச்சு புத்தியை வந்துட்டு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி நல்ல படிச்சவங்க அறிவுள்ளவங்க இருக்கவங்க, அதாவது இந்த நாட்டை உண்மையிலே முன்னேற்றணும்னு நினைக்க பாடுபடுறவங்க, அந்த மாதிரி நல்லா யோசிக்கிறவங்களுக்கு உங்க ஓட்டை போடுங்க. இந்த நாடு நல்லா இருக்கும்னு நான் இந்த வீடியோ மூலியமா தெரியப்படுத்திக்கிறேன். நான் வந்து எந்த கட்சிக்குமே எதிரி கிடையாது. சரிங்களா? மக்களுக்கு நல்லது செய்யற யாரா இருந்தாலும் அவங்களுக்கு தாராளமா நீங்க ஓட்டு செலுத்துங்க. ஆனா மக்களை ஏமாத்தி பொய் புரட்டு பேசிக்கிட்டு ஆட்சியை பிடிச்சு அடுத்த 5 வருஷம் நம்மதே, இனிமேல் நம்மளை கேட்கறதுக்கு யாருமே இல்லை, எவன் எழுத்து கட்டாலும் அவனை மிரட்டுறது, கட்ட பஞ்சாயத்து பண்றது, இந்த மாதிரி
மாதிரி ஆட்களை கொண்ட கட்சிகளுக்கு தயவு செய்து ஓட்டே போடாதீங்க. அவங்க நல்லவங்களா மாறினா உண்மையிலே நல்லது மக்களுக்கு பண்ணணும் முன் வர்றவங்களுக்கு பார்த்து குத்தி யூஸ் பண்ணி உங்களோட ஓட்டை போடுங்க. இலவசமா மக்களுக்கு அதை செய்யறோம் இதை செய்யறோம் அப்படின்னு சொல்ற ஒரு செயல்பாட்டவே நான் ஒரு தவறான செயல்பாடாக தான் நான் பாக்குறேன். ஏன்னா இந்த இலவசம் அப்படிங்கிறது நம்ம குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு ஒரு திருவிழாவுக்கோ அல்லது ஏதாவது ஒரு பெரிய பெரிய கடைகளுக்கோ ஷாப்பிங் மாலுக்கோ நம்ம கூட்டி போயிருந்தோம்னா அந்த குழந்தை அதுக்கு பிடிச்ச ஒரு இது ஏதாவது கேட்கும் தெரியுமா, ஒரு அது வந்துட்டு விலை உயர்ந்ததா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருளை நம்மளால வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், அந்த குழந்தையோட மைண்டை டைவர்ட் பண்ணி அதுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு மிட்டாய் வாங்கி கொடுக்கும் தெரியுமா, அதை ஏமாத்துறதுக்காக அதுக்கு பிடிச்ச மாதிரியா இல்ல ஏதாவது அதுக்கு இனிப்பா இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு மிட்டாயை வாங்கி கொடுத்து நம்ம ஏமாத்துவோம் இல்லையா. அந்த குழந்தை அந்த மிட்டாயை வாங்கிட்டு கொஞ்ச நேரம் அழுகும், அதுக்கப்புறம் மறந்துட்டு அந்த மிட்டாயை வந்துட்டு டேஸ்டா இருக்குன்னு சாப்பிட்டு அந்த குழந்தை அப்படியே மறந்துட்டு அதை விட்டுரும் தெரியுமா. ஸோ இந்த ஒரு செயலா தான் இந்த இலவசத்தை நான் பாக்குறேன். எப்படின்னா மக்கள் வைக்கக்கூடிய பெரிய பெரிய கோரிக்கை, அதாவது எங்களுக்கு எங்களோட விவசாய நிலத்தை திரும்ப கொடுங்க, விவசாயிகளுக்கு நிறைய ஸ்கீம் கொண்டு வாங்க, விவசாயத்தை பெருக்கிறதுக்கு மிக அதிகமான ஏதாவது ஒரு செயல்பாடுகளை கொண்டு வாங்க, மற்றபடி நீட்டை ரத்து பண்ணுங்க, மக்கள் நலமாக வாழ மக்களுக்கு தேவையான அந்த அடிப்படை தேவைகள்லாம் செஞ்சு கொடுங்க அப்படிங்கிற விஷயங்கள். மற்றபடி நாட்டுல தவறு நடந்தா அந்த தவறுக்கு தக்க தண்டனை உடனடியாக நிறைவேற்றுங்க, எந்தவித தவறு இல்லாம ஊழல் இல்லாத இந்த சமுதாயத்தை உருவாக்குங்க அப்படின்னு மக்கள் வைக்கக்கூடிய அந்த டிமாண்ட் எல்லாம் விட்டுவிட்டு அதெல்லாம் செய்ய தவறிட்டு அதெல்லாம் எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலை உருவாக்கிக்கிட்டு ஒரு தவறான சமுதாயத்தையும் உருவாக்கிட்டு லாஸ்ட்ல அதை மறைக்கிறதுக்கு அந்த சின்ன பிள்ளைக்கு மிட்டாய் வாங்கி கொடுக்குற மாதிரி இலவசமா 1000 ரூபாய், இலவசமா பேருந்து இப்படின்னு அவங்க கண்ணை கட்டுறாங்க. நீங்களே சொல்லுங்க, இலவசமா பேருந்து இப்ப மதுரை டு சென்னை இல்ல மதுரை டு கன்னியாகுமரி இல்ல திருநெல்வேலி டு சென்னை இப்படியா கொடுக்குறாங்க ஃப்ரீயா? அப்படி இல்ல அங்கன இருக்க அக்கம் பக்கத்துல இருக்க கிராமங்களுக்கு தானே போறீங்க. 2 ரூபாய் 5 ரூபாய் 10 ரூபாய் உங்களால கொடுத்து போக முடியாதா? நீங்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் ஒரு கண்கட்டி வித்தை, சரிங்களா? இதை கண்டு ஏமாறாதீங்க. தயவு செய்து உங்க வாழ்க்கையும் உங்களோட வாழ்வு தரமும் வாழ்வாதாரமும் மேம்படுற மாதிரி எந்த மாதிரியான ஆட்களை தேர்ந்தெடுக்கணும், எந்த மாதிரியான கட்சியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு யோசிச்சு செயல்படுங்க. இதுக்கு மேல வந்துட்டு தெளிவா சொல்லணும்ன்ற எந்த அவசியமே கிடையாது. ஏன்னா 18 வயசுக்கு மேல ஓட்டுன்னு வச்சிருக்கதே அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்களுக்கு எது நல்லது எது கெட்டது அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு யோசிக்க தெரியும். நாட்டுல நடக்கிறது உங்களுக்கு எல்லா பேத்துக்குமே தெரியும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, எந்த கட்சி நல்லது எந்த கட்சி கெட்டதுன்றது எல்லா பேராலையுமே புரிஞ்சுக்க முடியும். அதை பார்த்து கவனமா வாக்கு செலுத்துங்க. நாடு முன்னேறணும்னு நினைச்சு வாக்கு செலுத்துங்க. யாருக்கும் பயந்தோ இல்ல வந்துட்டு இவன் நம்மளோட சொந்தக்காரன் இவன் நமக்கு தெரிஞ்சவன் அப்படின்னு நினைச்சோ தவறான நபர்களை தேர்ந்தெடுத்துறாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்துட்டு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போன்ற அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.